ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து சோயா சங்க்ஸ் இல்லையா, அதை வச்சு நான் ஒரு குழம்பு பண்ண போகிறேன். சோயா சங்க்ஸ் நான் வந்து நல்லா வேக வச்சு வடிகட்டி நல்லா தண்ணியெலாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். சிம்லே இருக்கட்டும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்போம். நல்லா வந்து வறுத்துடலாம். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை நம்ம வந்து கொண்டக்கடலை இல்லை கருப்பு கடலை இருக்கு இல்லைங்களா, சன்னா. இப்போ நம்ம தேங்காய் 2 ஏலக்காய் அதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடித்த தேங்காவை அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். கறி விட்டுறக்கூடாது. மிளகாத்தூள் நம்ம தனி. இப்போ தேங்காய் சூடாகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் துருவல் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இஞ்சி நம்ம வந்து இடித்து போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சோயா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து சோயா வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுப்போம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதி வரட்டும். சூப்பரான சோயா வறுத்தரைச்ச குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. சோயா வறுத்தரைச்ச கறி வித் சப்பாத்தி, அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.